வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளுடைய இலக்கை அடைவதில் எங்கனம் கவனம் சிதறாமல் இருப்பது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஹவு டு ரீச் அவர் கோல் விதவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிசிப்ளின் என்பது அத்தியாவசியம் அப்படின்றத பார்த்தோம். அந்த மாதிரி அதுக்கு தொடர்புடையதாக எப்போவுமே ஒரு ரொட்டீன் நம்ம வளர்த்துக்கணும். இதெல்லாம் செய்யணும். ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். பெரிய படிப்பு படிக்கிறோம், பிஹெச்டி பண்ணுறோம், டாக்டரல் டிகிரிக்கு படிக்க போகிறோம், இல்லாட்டி போனால் வேறு எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு இலக்கு என்பதை நிர்ணயித்த பிறகு அதுக்கு ஒரு ரொட்டீன் நம்ம மாறாமல் செய்யக்கூடிய சில செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். அந்த ரொட்டீனை நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அந்த ரொட்டீனோட தொடர்ந்து நம்ம அதுபோல் செய்திருக்கிறோம்னு வைங்க, அது ரெண்டு விதத்தில் நம்மளுக்கு பயனளிக்கும். முதல்ல நம்மளுக்கு அப்பப்போ ஒரு டிசிஷனை மாற்றுறது, என்ன ரொட்டீனில் செய்கிறோம்ன்றது தெரியாமல் இருக்குது, அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஃபட்டிகை நம்மளுக்கிட்டேருந்து எடுத்துடும். இப்போ ஒருத்தர்கிட்ட சின்ன விஷயம், வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு நிறைய 20 ட்ரெஸ் இருக்குது நம்ம கையில் அப்படின்னு வைங்க, அந்த 20 ட்ரெஸ்ஸில் எது போட்டுக்கிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறோன்னு வைங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இது சரி இருக்கா அது சரி இருக்கான்னு டு சூஸ் பிட்வீன் தி ட்ரெஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் அதில் நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய நேரம் செலவாகும். சில நேரத்தை we take extra time. சம்டைம்ஸ் அது என்ன பண்ணோம், இட் டிவியேட் ஃப்ரம் தி ரொட்டீன் அப்படி ஆகிடும். இதை காட்டிலும் நாளைக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போவே இன்றைய மதியமே என்ன செய்யணும், இன்றைக்கி சாயந்தரம் போலவே நாளைக்கு என்ன ட்ரெஸ் போனோன்னு ஒரே ஒரு செட்டு ஒரு ட்ரெஸ்ஸு சாரீ கட்டிக்கிறவங்களா இருந்தால் அது என்ன வேணுமோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டா டிசிஷன் இஸ் ஓவர். நம்ம வி நீட் நாட் டிவியேட் அவர் செல்ஃப் ஃப்ரம் தி டிசிஷன். அதுக்குண்டான ஒரு ஃபெட்டிக் இருக்கே, எதை எடுக்கிறது, எந்த சரியான மேட்ச் எடுத்து போகிறது அப்படின்னு இருக்கமே, அதில் நிறைய நேரம் செலவு பண்ணுறத தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் சிலவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வரணும், இன்ஸ்டண்ட்டாக கோல் வந்துடணும்னு. இன்ஸ்டன்ட் காஃபி வேணா இருக்கும், இன்ஸ்டன்ட் கோல் உண்டா? இல்லவே இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி சாப்பிட்றது வேணால் கோல் இருக்கமே தவிர அந்த இன்ஸ்டன்ட் காஃபியே கோலாக இருக்கும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது கோல் எல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம தான் சொன்னோம் சென்ற பதிவில், அழகான ஒரு பெயிண்டிங் வரையணும் அப்படின்னா அது இன்ஸ்டண்ட்டில் கிடைக்குமா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அது அப்படி பண்ணினா அது பெயிண்டிங்கே இல்லை. சின்ன பிள்ளைங்க ஏதோ பண்ணோம், 2 கலரில் வாட்டர் கலரில் தேய்ச்சிட்டு போயிடும் அப்படின்னா அதெல்லாம் பெயிண்டிங்ஸில் தட் கேனாட் பி. என்ன, அதை அட்மையர் பண்ணி அது பார்க்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது இன்ஸ்டன்ட் கோலை காட்டிலும் தொடர்ந்து பெர்சுவேசிவாக ஒரு கோலை தயார் பண்ணணும். அந்த கோலுக்கு ஏற்ப நம்மளோட டிசைன் இருக்கணும். அப்படின்னா இது சரி, இது மாதிரி பண்ணிடுறோம், இதுக்கு என்ன அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளோட என்விரான்மெண்ட் எப்போவும் ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்த வேலை செய்யறதுக்கு. ஏன்னா பிளான் பண்ணிட்டோம் இல்லையா, பிளான் பண்ணிட்டால் இந்த ரொட்டீனில் தான் போக போகிறது. அதனால் என்விரான்மெண்ட் இஸ் ரெடி டு இன்டராக்ட் நம்மளோட கூட. அப்போ என்ன ஆகும், எந்த வேலை செய்யறதுக்கும் ஒரு தடை இல்லாமல் நம்மளால செய்ய முடியும். அப்போ இன்ஸ்டண்ட்டை காட்டிலும் பர்சுவேசிவாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நம்ம செய்யணும். இன்ஸ்டன்ட்ன்றது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் நெவர் இட் இஸ் பாசிபிள். ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோம், டக்குன்னு மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் இல்லை, தொடர்ந்து பர்சுவேசிவாக அந்த ஒரு முயற்சியை செய்தால் தான் அந்த தொழில் என்ன பண்ணோம், லாபகரமாக அமையும். வெரி ரேர்லி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரும், பட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் cannot be sustained. அப்போ சஸ்டெயின்டு ரிசல்ட் வரணும் என்ன சொன்னால் எஸ்ஆர் மாடரேட் ரிலீஸ் அப்படின்னு சொன்னால் மாடரேட் ரிசல்ட்ஸ் வரத்துக்கு கூட கொஞ்சம் நேரம் காத்துன்னு இருக்கணும். அந்த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கே, தட் ஹாஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். எப்படி நம்ம இத்தனை வேலை செய்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தோட கோர் எஃபெக்ட் ஒன்று கிடைக்குமே, அது மாடரேட் ரிசல்ட்ஸில் கொண்டு விடும். ஆனால் அது வந்துட்டுன்னு வைங்க, அப்போவே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து அதே ஃபீல்டில் போயிட்டுருக்குறோம், சேம் லெவல் ஆஃப் ப்ராக்ரஸ் பார்க்குறோன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும், சஸ்டெயின்டு ரிசல்ட் கிடைக்கும். சஸ்டெயின்ட் ரிசல்ட்ஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ். எப்போவுமே சஸ்டெயின்டு ரிசல்ட்ஸ் இருக்க ஓவர் த பீரியட் இதே மாதிரி தொடர்ந்து செய்கிறோம் என்ன சொன்னால் நம்மளோட கோல் என்ன தெரியும், இலக்கு கண்ணில் தெரியும். இலக்கை தொடுவானம் என்ன தொடுகின்ற இடத்துல இருக்கும். தொடுவானம்னா ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு இல்லை, தொடுவானம் தொடுகின்ற இடத்தில் வந்துவிடும். ஏன்னா சஸ்டெயின்டு ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால மனம் அதற்கு என்விரான்மெண்ட் இஸ் ரெடி டு சப்போர்ட் யூ அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அதன் பிறகு இது போல் டிசிப்ளின் வளர்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிசிப்ளினாக இருக்கிறதே நம்மளோட சக்ஸஸ்க்கு ஒரு கார்னர் ஸ்டோன். சென்ற பதிவில் பார்த்தோம் டிஸ்கம்ஃபர்ட்டை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு. ஏன்னு கேட்டால் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம லைனை டிவியேட் பண்ணினா இட் மே டேக் டு எக்ஸ்ட்ரா டைம் டு ரீச் அவர் கோல். அப்போ இலக்கை நம்ம எட்டுறதுக்கு இன்னும் நேரம் பிடிக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் அது ரொம்ப அதிகமான டைம் எடுக்கிறதா நம்மளுக்கு தோணும். தேர் வி கெட் அவர் செல்ஃப் டைவர்டட் ஆர் என்ன பண்ணோம், டெம்டேஷன் வந்துடும், இது சரியில்லை வேற எந்த வழி எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும்.
எப்போவுமே ஒரு நேர்கோட்டை தயார் பண்ணிட்டோம், ஒரு நேர்கோட்டில் போயிட்டுருக்கிறோம்னு சொன்னால் அது அந்த இலக்கை அடைவதற்கு அது சரியான வழி என்று தெரிந்த பிறகு தொடர்ந்து அதே பாதையில் தான் பயணிக்கணும். இது ஒருவேளை ரொம்ப லம்பியாக இருக்குமோ, இந்த பயணம் வந்து சரியான நேரத்தில் நம்மளை கொண்டு இலக்கை அடைவதற்கு தடையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு கைகாட்டி வழியாக போயிட்டோம்னு வைங்க, அது நம்மளோட இலக்கை அடைவதற்கு என்ன பயனுள்ளதாக அமையாது. இலக்கை அடைவதற்குலேருந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆக்கும். திருப்பி அங்கே போயிடுவோம், அந்த இடத்துல சரியில்லைன்னு தெரிஞ்சால் அதில் வில் ஹவ் டு டேக் யூ டர்னோ இன்னொரு ரைட் டர்னோ லெஃப்ட் டர்னோ எடுத்து மறுபடியும் நம்மளோட பழைய பாதைக்கு வரத்துக்கு அத்தியாவசியமான ஒரு நிலைமையை கொண்டு தரும். இன்ஸ்டன்ட் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக ஏற்கனவே ஒரு பாதை பயணித்து கொண்டிருக்கிறோம், அந்த பாதை சரியானது தான், அது இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான தடைகளும் என்ன இயல்புக்கு மாறான சில வசதிகள் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து அதே பாதையில் பயணிக்கும் பொழுது இலக்கை அடைவது என்பது ஏற்புடையது, அதுதான் இருக்கும். அப்போ சஸ்டெண்ட் ரிசல்ட்ஸ் சொன்ன மாதிரி சஸ்டெண்ட் ரிசல்ட்ஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் என்ன செய்கின்ற வேலைகளில் கருத்து இருக்கணும் இல்லை, அந்த கருத்தில் மனம் ஒன்றி இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த வீக்கெண்ட்ஸ் வருதா, வீக்கெண்ட்ஸ்குள்ளே இதை வந்து இந்த வார்த்தைகள் ஒரு பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். வீக்கெண்ட்ஸாக எதை ரொம்ப டைவர்ட் பண்ணிக்காமல் வரப்போகிற வாரத்துக்கு தேவையான வேலைகளை செய்துக்கலாம். அதெல்லாம் இப்போ இன்னொன்று முக்கியமாக சொல்லுவாங்க, ஓஹோ இப்படியே செய்துக்கிட்டு இருந்தால் இது இப்போ டிசிப்ளின் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, அதில் வந்து இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டே கிடையாதா, இப்படியே தான் போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு இந்த காலத்து பிள்ளைங்க உடனே கேட்பாங்க தான். ஆனால் அப்படி இல்லை, இது போல் போயிட்டு இருந்தா இதுவே நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அந்த டிசிப்ளின்ட் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணோம், தட் கிவ்ஸ் என்ன நம்மளுக்கு மனதில் ஒரு இனிமையை கொடுக்கும், முகத்தில் ஒரு புன்முறுவல் வரும், நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியை கொடுக்கும், அதிலே சந்தோஷமாக இருக்கும். இதுபோல் நம்மளுடைய நண்பர்களோ நம்ம ஒரு 2-3 பேர் அப்படி இருந்தாலே அந்த சின்ன குரூப்லேயே பெரிய சந்தோஷத்தை பெரிய மகிழ்ச்சியை நம்ம பகிர்ந்துக்க முடியும். அதனால் டிசிப்ளின்ட் இருந்தால் எப்போ இப்படி தான் இருக்குமா, எப்போ வேலையே தான் செய்துட்டு இருக்கணுமா, ஏதாவது இனிமையாக கழிக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது இனிமையாக கழிக்கிறதுக்கு தான் இந்த முயற்சியை செய்கிறோம். இனிமையாக கழிப்பது என்பது என்ன, அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். அந்த இப்போ வந்து சாதாரண வேடி பார்க்குறோம், சும்மா எப்போ பார்த்தாலும் கேட்ஜெட்டாக பார்த்துட்டு இருக்கிறோம், அதில் என்ன இனிமை இருக்கு, வாட் இஸ் தட் வி ஆர் கெயின் ஃப்ரம் தட், நத்திங், ஜீரோ. ஆனால் அந்த ஜீரோலேருந்து என்ன இன்பமும் வராது, மகிழ்ச்சியை திளைக்க முடியாதுன்னு சொன்னால் ஏதும் நம்மளால் டெம்டேஷன்லேருந்து தாண்டி டிசிப்ளின் மூலமாக சில வேலைகளை நம்மளால் செய்ய முடியும் என்று சொன்னால் அதுவே மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.